என்னங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு. என்ன, அந்த சார் எதுவும் போன் போட்டாரா? ஊருக்கு போயிட்டாரங்க. போன் போட்டு கேட்டீங்களா? இல்லம்மா, அவரு போன் போடல. நம்ம ஊருக்கு வந்தா நம்மள போன் போடணும். நான் தான் போன் போட்டேன், அவர் எடுக்கவும் இல்ல. சரி, டிரைவிங்ல இருக்காது போல விட்டுட்டேன். காலையில போன் போட்டு கேட்கணும் ஊருக்கு போயிட்டாரா என்ன ஏதுன்ட்டு. நாளைக்கு ஒரு விஷயம் மட்டும் சொல்ல போறேன். சொன்னேன்ட்டு வையேன், நீ ஏன் சந்தோஷப்படுவ? போட்டு சந்தோஷப்படுவ நீ. என்னங்க, அப்ப இருந்தே சொல்லிட்டே இருக்கீங்க போன்ல ஏதோ பூமாரிக்கு கல்யாணம் பார்த்திருக்கேன் வச்சுக்கேன், சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லுதீங்களே தவிர கூடுதல் வார்த்தை சொல்ல மாட்டேங்கீங்களே. சொன்னா நாங்களும் சந்தோஷப்படுவோம்ல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் காமாட்சி. நம்ம பிள்ளைக்கு இப்படி சம்பந்தம் அமைந்து நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. சரி, உன்னை சுத்தி வளைச்சு பேசலாம் விரும்பல. சார் இருக்கார்ல, மகேஷ்குமார் சார், அவருக்கு 2 பையங்க. மூத்த பையன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வெளிநாட்டிலே செட்டில் ஆயிட்டான். அங்க ஒரு குழந்தையும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இளைய பையன் நல்ல பையன், நல்லா படிச்சிருக்கான், நல்ல டேலண்ட். அந்த பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க போல. அவருக்கு நம்ம குடும்பத்தை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு. நம்ம குடும்பத்துலதான் சம்பந்தம் பண்ணணும்ட்டு மனுஷன் ஒத்த காலில் நிக்காரு. உண்மையாவா சொல்லுதீங்க? அவர் எதுவும் விளையாட்டுக்கு பேசியிருப்பாங்களா இருக்குங்க. அது எப்படிங்க? அவரு என்ன வசதி வாய்ப்பு அப்படி இப்படின்னீங்க. அதெல்லாம் எப்படிங்க? எதுவும் விளையாட்டுக்கு பேசியிருப்பாரா இருக்கும். ஆமாச்சி, நானும் அப்படிதான் நினைச்சேன். ஒன்ன மாதிரிதான். ஒரு மட்டத்துக்கு 2 மட்டம் கேட்டேன், விளையாட வச்சியே அப்படின்ட்டு. அவரு இல்ல அப்படின்னு. பாவம், ஆனா மனுஷன் மனசால ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. வெளியே தான் நல்லா சிரிச்சு பேசிட்டு இருக்காரு. என்ன சொல்ல, ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு கஷ்டம். நமக்கு பணம் காசு இல்லையேங்கிற கஷ்டம், அவருக்கு எல்லாம் இருந்தும் பிள்ளைங்களை நல்ல ஒரு நிலைமை கொண்டு வர முடியலையேங்கிற ஒரு கஷ்டம். மூத்த பிள்ளைங்க வேற வெளிநாட்டுல இருக்கானா, அந்த பிள்ளைய கூட அந்த பொண்ணு அவ்வளவு பேச வைக்கிறது போல. அதுதான் அவருக்கு ஒரு ஏக்கமா இருந்து எனக்கு பேசும்போதுதான் தெரிஞ்சு இந்த மனுஷனுக்குள்ள இவ்வளவு சோகமா அப்படின்னு. சரி காமாட்சி, நீ என்ன சொல்லுங்க? அவ உடனே ஒன்னும் பதிலாம் கேட்கல. வீட்டுல எல்லாத்தையும் கேட்டு சம்மதிச்சதுக்கு அப்புறம், முக்கியமா பூமாரிட்ட கேட்டு சம்மதிச்சதுக்கு அப்புறம் எனக்கு பதில் சொன்னா போதும். எனக்கு இப்ப எந்த அவசரமும் இல்ல. நீ எந்த பதில் சொன்னாலும் எனக்கு ஓகே தான்ப்பா அப்படின்னாரு. நீ என்ன சொல்லுங்க? உன் பதில் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கும் சந்தோஷம் தாங்க. ஆனா அவ்வளோ பெரிய இடத்துல கட்டி கொடுக்க போறமேன்ட்டு கொஞ்சம் பயமா இருக்குது. நம்ம சக்திக்கு தக்கன மாப்பிள்ளை பார்த்தோம்ட்டா நம்மளால செய்ய முடியும். அவ்வளோ பெரிய இடத்துல நம்ம எப்படிங்க? அவரு என்ன வசதி, நம்ம அந்த அளவு கூட இல்லையங்க. நம்மளால எப்படி சீர்சிறப்பெல்லாம் செய்ய முடியும்? அதைத்தான் நானும் யோசிச்சேன். ஆனா பாவம் மனுஷன், மனசுல யோசிக்கிறதெல்லாம் அப்படியே பட்டு பட்டுன்னு சொல்லிட்டாரு. வரதட்சணைன்னு உங்க வீட்டுல இருந்து ஒரு பைசா கூட நான் வாங்க மாட்டேன். என் மருமகளை மட்டும் நீங்க அனுப்பி வச்சுட்டா போதும் அப்படின்னாரு. பையன் நல்ல பையன் தான், நல்லா படிச்சிருக்கான், நல்ல டேலண்ட். முன்னாடி சின்ன பிள்ளைங்க பாத்திருக்கேன். அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு அவ்வளவா போறது இல்லையா. சாரே டெய்லி ஆபீஸ் வந்துருவாரு. ஏன்னா வீட்டுக்கு அவ்வளவா போறது இல்ல. மேடம் நல்ல குணம், வீட்டுல எல்லாருமே நல்ல குணம். மூத்த பையனை தான் நான் அந்த அளவுக்கு பார்த்தது இல்ல, ஒருக்க பார்த்திருக்கேன். பூமாரிட்ட இப்போ எதுவும் பேச வேண்டாம், வீட்லயும் எதுவும் பேச வேண்டாம், சரியா? நான் மாறிட்ட சரவணாட்ட பேசிக்கிட்டு கடைசியா பூமாரிட்ட கேட்போம் என்ன. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நம்ம பிள்ளை பெரிய இடத்துக்கு போறேன்னா நமக்கு சந்தோஷமா இருக்காதா பிற? பத்தீங்களா, நீங்க வந்த நேரம் எல்லாமே நமக்கு நல்லதாவே நடக்குங்க. பூமாடி கண்டிப்பா சம்மதிக்கதான் செய்வா. இந்த காலத்துல சும்மையே வீட்டுல ஏசி வைக்கலையா, அது வைக்கலையா, இது வைக்கலையான்ட்டு சும்மா அலம்பல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வீடே பங்களா மாதிரி இருக்கும். பார்த்து அப்படி சொல்லிட்டாலே போதும், அவளுக்கு பிடிச்சிரும். ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்குங்க. ஆனா ஒண்ணு, ஒரு கப்பையும் மாப்பிள்ளை பையனை நம்ம பாத்துக்கிட்டு குடும்பத்தை எல்லாம் பார்த்து விசாரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பேசுவோமே. காமாட்சி, இதை விசாரிக்கிறதுக்கு எதுவும் இல்ல. ஏன்னா இத்தனை வருஷம் நான் அங்கதான் இருந்திருக்கேன், அவங்க கையால சாப்பிட்டிருக்கேன். எனக்கு அவங்க குடும்பத்தை பத்தி நல்லா தெரியும். பையன் பக்கா சூப்பர் டைப்பு. அந்த மேடம் அப்படிதான். மாமியார் குடும்பம் மாமனார் குடும்பம் எதுவும் கிடையாது. எல்லாத்துக்கும் மேல பொம்பளை பிள்ளைங்க கிடையாது. நம்ம பூமாரி குணத்துக்கு ஒரு அண்ணி இருந்தான்னு வையேன், கண்டிப்பா 2 பேத்துக்கும் பிரச்சனையா தான் இருக்கும். சரிங்க, அப்போ பாத்திரலாம். பிள்ளைக்கும் வயசு போயிட்டு இருக்குல்ல, மாறிட்டேன் சரவணாட்ட இதை பத்தி பேசுங்க. பேசிக்கிட்டு நல்ல காரியத்தை எதுக்கு தள்ளி போடுவானே, சீக்கிரமா பேசி முடிச்சிடலாங்க. நிச்சயத்தை வச்சிடலாம். அந்த சார்ட்ட போன் போட்டு சொல்லுங்க. கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே. ஐயோ, மணி 6:45 ஆயிடுச்சே. அத்தை எந்திரிச்சிருப்பாங்களே. எந்திரிச்சோன்னா டீ கேட்பாங்க. பாத்திரம் வளர்க்க ஆரம்பிச்சோம். எப்படி பாத்திரம் 1/2 மணி நேரத்துல 3/4 மணி நேரம் ஆயிரும். சரி, காப்பியை போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமே இந்த பாத்திரத்தை விளக்கிக்கலாம். பால்காரர் இன்னைக்கு காலைல போட மாட்டேனார்ல. நேரத்துல பால் இருக்கு கொஞ்சோண்டு, அத்தைக்கு மட்டும் போட்டு கொடுப்போம். அவர் எந்திரிச்ச அப்புறம் வேணா பால் வாங்கி நம்ம காப்பி போட்டு குடிச்சுக்கலாம். அப்பாட, இட்லி ஊத்தியாச்சு, சட்னி மட்டும் வச்சா வேலை முடிஞ்சது. அத்தைகிட்ட காப்பியை கொடுத்துட்டு வந்துருவோம். அப்புறம் காப்பி கொடுக்கலன்ட்டு சத்தம் போடுவாங்க.
மதியத்துக்கும் என்ன கறி வைக்கலான்ட்டு அத்தைட்டே கேட்டுருவோம். வேற நம்மளாட்ட எதாவது வச்சா இதையும் வச்சா அதை வைக்க வேண்டியதுன்னா இன்னைக்கு இந்த கிழமை இல்ல அந்த கிழமை இல்லன்னு சொல்லுவாங்க. அதனால அதையும் அத்தைட்டே கேட்டுட்டு சீக்கிரம் சமையல முடிப்போம். துணி வேற இருக்குது, துணி துவைச்சு போடணும். நிறைய வேலை இருக்குது. சீக்கிரம் முதல்ல சமையல முடிச்சிரும். வேற 1 மணிக்கு டைம் ஆச்சு, இன்னும் சாப்பாடு கொடுக்கலன்னு திட்டுவாங்க. என்ன அத்தை சீக்கிரம் வச்சிடாத, சத்தமே இல்ல. என்ன இன்னைக்கு யாழ் மீது தூங்கிட்டோம். என்னன்னே தெரியல, உடம்பே அசைதியா இருக்குது. வயசு போகுதுல்ல, மாத்திரை மருந்து சாப்பிடுதோம், கண்ணை கட்டிருச்சு போல. அத்தை டீ போட்டுட்ட, என்னங்க இன்னைக்கு என்னத்த எந்திக்கு டைம் ஆயிடுச்சு, உடம்பு எதுவும் முடியலையா? ஆமாம்மா, என்னன்னே தெரியல, கொஞ்சம் உடம்பு அசதியாவே இருக்குது. மாத்திரை போடுதோம்ல, வயசாகுது, அதான் என்னமோ தெரியல. இவ்வளவு நேரம்லாம் தூங்கினதே கிடையாது. என்னங்கத்த காப்பியை குடிங்க. இட்லி அவிச்சிட்டேன், சட்னி மட்டும் வச்சுட்டு இருந்தா கொண்டாறேன். அத்தை மத்தியானம் என்ன கறி வைக்கிறதுக்கு? இப்ப என்னன்னா பொழுதே விடிஞ்சிருக்கு, அதுக்கடையில மத்தியானம் என்ன கறி வைக்கணும்ட்டா? ஒரு முகத்தெல்லாம் கழுவிட்டு பல்ல விளக்கிட்டு வாரேன், அதுக்கப்புறம் அதான் யோசிக்கலாம். காப்பி எங்கிட்ட வச்சுட்டு போ. இல்லத்த சொல்லிட்டேன்னா காயெல்லாம் கட் பண்ணி வச்சிடும்ல, துணி வேற நிறைய முக்கி வச்சிருக்கேன், துவைச்சு போடணும், அதுக்கு தான் கேட்டேன். இன்னைக்கு மீன் சாப்பிடணும் போல இருக்கு. பாண்டி அனுப்பிச்சிட்டானா என்ன? அவனை போய் நல்ல மீனா இருந்தா வாங்கிட்டு சொல்லு என்ன. மீன் கறி வச்சு ஏதாவது ரசம் வச்சு உங்களுக்கு என்ன பொரிச்சு கொடுங்க என்ன. அதை செய், காயெல்லாம் எனக்கு வேணாம். சரிங்கத்த, அப்ப மீன் அவர்கிட்ட வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். சரிங்கத்த, காப்பி இங்கிட்ட வச்சுட்டு போறேன். சீக்கிரம் வாங்கத்த, சாப்பிட்றதுக்கு சூடா இருக்கு இட்லி. என்னையா காலையிலேயே கிளம்புன மாதிரி இருக்கு, சாப்பிட்டியா? நீ வேலை வேலைன்ட்டு அங்கிட்டு இங்கிட்டு கிடந்து அலைஞ்சிட்டு கிடக்கலையே, வேலை வேலைக்கு சாப்பிட வேணாம். இதோ வர்றேம்மா, வேலைக்கு போகல, ஒரு ஆளை பார்த்துட்டு வந்துடுறேன். மணி 8 தானே ஆகுது, அப்புறமா வந்து சாப்பிட்டுறேன். நீ சாப்பிட்டியா? முதல்ல நீ உடம்ப பாருமா, டயத்துக்கு சாப்பிடு. சாப்பிடணும் ஐயா, சாப்பிடணும். 8 தானே ஆகுது, 9 10 மணி ஆகட்டுமே. காலையிலேயே சாப்பிட்டு நம்ம என்ன வேலைக்கா போறோம்? ஹலோ, முருகா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? சாரு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நேற்று ஃபுல்லா ஹாஸ்பிட்டல் தான் ஆயிருந்தாரு. நான் காலையில வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோம், அசந்து தூங்கிட்டு இருக்காரு. அப்புறமா கால் பண்ண சொல்லட்டுமா? என்ன சாருக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டா? என்ன மேடம் சொல்றீங்க? நேத்து கூட நான் கால் பண்ணேன், ஆனா சார் தான் எடுக்கல. ஆமா, எங்க வச்சு ஆக்சிடென்ட் வந்து இப்ப எப்படி இருக்காரு? பரவாயில்லையா? என்ன சொல்றதுக்கு, வீட்டுல கொஞ்சம் ஃபேமிலி ப்ராப்ளம். அவர் கொஞ்ச நாளாவே மனசு இல்லாம இருந்தாரு. சரி உன்னை பாத்துக்கலாம் தான் வந்தாரு. எங்க வச்சு ஆக்சிடென்ட் தான் தெரியல, கால் வந்துச்சு. இந்த நம்ம ஒரு பக்கத்துல தான் நினைக்கிறேன். ஹாஸ்பிட்டல்ல ஆக்சிடென்ட் பண்ணவங்க தான் அட்மிட் பண்ணிட்டு போயிட்டாங்க. நானும் விக்ரமும் தான் இருந்தோம் நைட் ஃபுல்லா. காலையில தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோம். அந்த அளவு பெரிய அடி இல்ல, மண்டையில லேசா கொஞ்சம் அடிபட்டுட்டு கொஞ்சம் தூங்கிட்டு இருக்காரு. மத்தபடி ஓகே. அப்படியா மேடம்? பாவம் சார், ஊருக்கு போயிட்டாரு என்னன்னு கேட்கறதுதான் கால் பண்ணேன். சார் எந்திரிச்சா நான் ஃபோன் பண்ணேன்னு கண்டிப்பா சொல்லுங்க. ஓகே முருகா, அவர் எப்படி இன்னொரு 1/2 hourல முடிச்சுவாரு, கால் பண்ண சொல்றேன். ஓகேவா? வைக்கட்டுமா? என்னப்பா என்னாச்சு? யாருக்கு அடிபட்டு இருக்கு? யாருயா? யாருக்குப்பா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு? யாருக்கு? அந்த மகேஷ்குமார் சாருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆமாமா காமாட்சி, பாவம் சாருக்கு இப்பதான் ஃபோன் போட்டேன், அந்த மேடம் தான் எடுத்தாங்க. சாருக்கு ராத்திரி தான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாமே. ராத்திரி ஃபுல்லா ஹாஸ்பிட்டலா இருந்திருக்காங்க, காலையில வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. தலையில லேசா அடிபட்டு இருக்கு போல, தூங்கிட்டு இருக்காராம். எந்திரிச்சோன்னே குடுக்குறேன்னாரு. சே, பாவம் நம்ம ஊருக்கு வந்துட்டு அது நம்ம வீட்டு விசேஷத்துக்கு வந்துருக்கு, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சே. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு காமாட்சி. நான் அவரை வேணா ஒரு இட்டு பாத்துட்டு வந்துட்டுமா? என்னங்க அம்புட்டு தூரம் இருக்கு, எப்படி போவீங்க? ஒரு வாரம் கழிச்சுனாலும் போங்களேன், அப்ப அவர் சரியாயிருவார்ல. நீங்க பேசினா கூட என்னன்ட்டு கேட்பாரு. இப்ப படத்துல இருக்காரு நீங்க. இல்லம்மா, பெரிய அளவு அடி இல்ல, 1/2 மணி நேரம் முடிச்சிருவாரு அப்படின்ட்டுதான் மேடம் சொன்னாங்க. எனக்கு மனசே கேட்கல. சே, நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சே, நம்ம போய் பாக்கலன்ட்டா நல்லாவா இருக்கும்? நான் கண்டிப்பா போயே ஆகணும். நான் போயிட்டு ராத்திரிக்குள்ள வந்துருந்தேனே. அப்பா அப்பா நானும் வர்றேன்ப்பா. பாவம் அவரு நல்லா என்கிட்ட பேசினாரு, நல்ல மனுஷனும் கூட. அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகணும், நானும் வர்றேன்ப்பா. எனக்கு அவரை பார்க்கணும் போல இருக்குது. பூமாரி, சும்மா இருக்க மாட்டே நீ. அப்பா போயிட்டு வரட்டு, பெசாட்டி இரி. சும்மா அங்க வரேன் இங்க வரேன்ட்டு என்ன சின்ன குழந்தையா கையில கூட்டிட்டு போறதுக்கு? இல்ல இருக்குது காமாட்சி, பூமாரியுமே நான் கூட்டிட்டு போறேன். அவ வரட்டுமே. அங்க எப்படி என்ன அவளுக்கு அந்த அட்மாஸ்பியர் எல்லாம் பிடிச்சிருக்கான்னு பாப்போம். நான் சாரை பார்த்த மாதிரி இருக்கும், பூமாரி அங்க உள்ளவங்கள்ட்ட பேசின மாதிரி இருக்கும்ல. வா பூமாரி, அப்பா தனியா தானே போறேன், போயிட்டு நீ ராத்திரிக்குள்ள வந்துடலாம் என்ன. வேணா கூட ஒரு துணி அதுக்கும் எடுத்து வச்சுக்க. சப்போஸ் மிட் நைட் எதுவும் ஆயிடுச்சுன்னா ஒரு ரூம் போட்டு தங்கிட்டு காலையினாலும் வந்துடலாம். பொம்பளை பிள்ளைய ராத்திரி தனியா கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. என்ன காமாட்சி, நானும் பூமாரியும் போயிட்டு வரோம். சரவணா, மாறி, டிராவல்ஸ் இப்பதான் ஓபன் பண்ணிருக்கு, உடனே முன்னா நல்லா இருக்காது. மாறிய போய் இன்னைக்கு மாறியும் சரவணா 2 பேருமே டிராவல்ஸ் இருக்க சொல்லு என்ன. இல்லாட்டி நான் சொல்லுவேன், நீ சொன்னா கேட்க மாட்டாங்க. சரிங்க, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. அங்க போயிட்டு எனக்கு போன் போடுங்க. மாறி, என்னப்பா? சொல்லுங்க. இல்லப்பா மாறி, நேத்து வந்துடல சார், அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான். போய் பாக்கலன்னா நல்லா இருக்காது. நம்ம வீட்டு விசேஷத்துக்கு வந்துட்டு நம்ம போய் ஒரு எட்டு பார்க்க வேணாம். அதான் நானும் பூமாரியும் போயிட்டு வர்றோம். ராத்திரிக்குள்ள வந்துருவோம், இல்லாட்டா காலையில ஆயிரும் என்ன. இன்னைக்கு ஒரு நாள் நீயும் தம்பியும் போய் கடை டிராவல்ஸை பாத்துக்கப்பா என்ன. நேத்தான் திறந்துருக்கோம், இன்னைக்கு முன்னா நல்லா இருக்காது என்ன, போய் பாத்துக்க.
ஐயோ, துளசி ஸ்கேன் பார்க்க கூட்டிட்டு போணுமே. அப்போட்டு எப்படி சொல்ல? சரி, சரணாவை பையன் அனுப்பி வைப்போம். என்ன மாதிரி போவீங்கல்ல? சரிப்பா, நாங்க போயிருந்தோம்ப்பா. நீங்க பாத்துட்டு போயிட்டு வாங்க. சரவணா, மாறி 2 பேர் டிராவல்ஸ் ஓப்பன் பண்ணி இருந்துருங்க என்ன. நான் அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டு நேற்று வந்தார்ல சாரு, அதனால நானும் பூமாரியும் ஒரு பாத்துட்டு வந்துருந்தோம் என்னப்பா. ஐயோ, நம்ம எப்படி போறது? பூரா இங்கிலீஷ்லயே இருக்குமே. எப்படியாவது அண்ணனு சொல்லி அனுப்பிட்டு வயக்காட்டுக்கு ஓடிட வேண்டியதேன். சரவணா, நீயும் மாறியும் சீக்கிரம் கிளம்புங்க என்ன. 10 மணிக்குள்ள டிராவல்ஸ் திறக்கணும். போய் சீக்கிரம் கிளம்புங்க, கிளம்பிட்டு போங்க என்ன. நான் வர ராத்திரி முன்ன ஆகும், இல்ல காலையில வந்துருவேன். பார்த்து சுதனமா நடந்துடுங்க. நான் இப்ப போயிட்டு வரேன் என்னமா. நேற்று ஒரு சார் வந்தார்ல, அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. நானும் பூமாரியும் பாத்துட்டு வரோம். பாத்துட்டுங்க வீட்டை என்ன. சரவணா, துளசிக்கு இன்னைக்கு ஸ்கேன் எடுக்கணும். டாக்டர் நேற்று எழுதி கொடுத்தாரு. நேற்று கடை ஓப்பனிங்னால போக முடியல. கண்டிப்பா இன்னைக்கு போயே ஆகணும். நாள் ஆயிட்டுல. அதான் நானும் துளசியும் ஸ்கேன் எடுத்துட்டு வர எப்படியும் 3-4 மணி ஆயிரும். அதுவரை நீ பாத்துக்க என்ன. நானே நான் இப்படின்னே ஒத்தையில பாத்துக்கிட்டேன். இன்னைக்கு ஒரு நாள் வேணா லீவ் விட்டுருவோமே. அட யாருடா இவன்? நேத்தான் கடையை ஓப்பன் பண்ணிட்டு நீ லீவ் போடணுமா? என்ன தடவை பேசிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல, பயப்படாத அளவுக்கு ஒண்ணும் இல்ல. நீ வயக்காட்டுக்கு போறல அதே மாதிரிதான். பேசாட்டி ஏசியை போடு, பேனை போடு, லைட்டை போடு, அங்கிட்டு போய் சாமி கும்பிட்டு உட்காரு. யாரும் வந்தாங்கன்னா அட்வான்ஸ் இருந்தா வாங்கி வை. என்ன விவரம் கேட்டு எழுதி எடுத்து வை. அம்புட்டுதான் மீதியை நான் வந்து பாத்துக்கிறேன் என்ன. 4 மணிக்குள்ள வந்துருவேன். பொன்னி, இவன் போக மாட்டேன் அப்படி போயுமா? எதையாவது சொல்லி சீக்கிரம் அனுப்பி வச்சிரு என்ன. நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன். நேற்று என்னமோ யாரோ சொன்னாங்க, இங்கிலீஷ் தெரியாது, டிராவல்ஸ் பக்கம் போக மாட்டேங்குது. பாத்தீங்களா, இதுதான் நேர பலம்னு சொல்றது. நம்ம எதிர்பார்க்க மாட்டோம், ஆனா நமக்கு கரெக்டா கடவுள் கொடுப்பாரு. பாத்தீங்களா, கண்டிப்பா இப்ப நீங்க தனியா போய் தான் ஆகணும். போகலன்ட்டா முடியுமா? போய் கத்துக்கங்க. இப்படி தனியா உங்களை எல்லாம் அனுப்புனாதான் கத்துக்கிட்டு வேகம் வரும். பொன்னி, விளையாடாத பொன்னி. நேத்தான் சொன்னேன்ல என் நிலைமைய. எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. 4 பேர் முன்னாடி போய் நின்று கேவலப்பட முடியாது. ப்ளீஸ் பொன்னி, நீயும் பேசாட்டி என் கூட வந்துடுறேன். நீ ஏதாவது வாசிப்ப, எழுத பிடிக்க தெரியும். வா பொன்னி. ஐயோ, நானாங்க? நான்லாம் வரமாட்டேப்பா. நான் சமையல் கத்துக்கிட்டு இருக்கேன். மாமாவும் பூமாரியும் வெளியூர் போறாங்க. அத்தானும் அக்காவும் ஹாஸ்பிட்டல் போறாங்க. அத்தா மட்டும் தான் ஒத்தையில இருக்காங்க. அது வேற நான் எனக்கு சமையல் கிளாஸ் வேற அத்தை சொல்லி தந்துட்டு இருக்காங்க. இன்னும் நான் வரமாட்டேப்பா. எனக்கு ஏதாவது தெரியலன்ட்டா கத்துக்கணுன்ட்டு ஆர்வம் அதிகம். அதனால நான் எங்கிட்ட வரமாட்டேன். என் செல்ல பொன்னி இல்ல, பிரியாணி வாங்கி கொடுக்குறேன்டி, வாடி. அந்த ஆளு நீங்க பிரியாணி வாங்கி கொடுக்கேன்னு சொன்னா நான் பரத்தால வந்துருவேன். அதெல்லாம் ஒண்ணும் வர முடியாது. பேசாட்டு போங்க தான் கிளம்பி. அப்போ இந்த அத்தானுக்கு உதவ வரமாட்டேன் அப்படிதானே? இப்படிதான் உனக்கு எம்ல பாசம் அப்படிதானே? 4 பேர் என்னை பார்த்து சிரிச்சாலும் உனக்கு கவலை இல்ல. ஏன் தான் நீ வேற சின்ன பிள்ளையாட்டம். யாரும் ஒன்னும் சிரிக்க மாட்டாங்க. வர்றவங்க என்ன எல்லாரும் வெளிநாட்டு துறையாவா வர போறாங்க. தமிழ் தெரிஞ்சவதான் வருவாங்க. வந்தா அவங்கள்ட்ட என்ன ஏது விவரத்தை கேளுங்க. கேட்டு தமிழ் எழுத தெரியும்ல. தமிழ்ல அவங்க பேரு என்ன, விலாசம், 80 ரூபா கொடுத்துருக்காக, என்னைக்கு டிக்கெட் போடணும் அப்படின்ட்டு இவங்கிட்ட எழுதுங்க. இல்லையா அவங்கள்ட்ட சொல்லி எழுத சொல்லுங்க. எழுத சொல்லிட்டு வச்சுக்கிடுங்க. அதான் அத்தான் 4 மணிக்கு அப்புறம் வந்துருவாருல. அதுக்கப்புறம் அத்தான் டிக்கெட் போட்டு கொடுக்க போறாரு. இம்புட்டு தானே, ஈஸி. டேக் இட் ஈஸி பாலிசி. வாடி, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இன்னைக்கு பார்த்தா அந்த ஆளுக்கு ஆக்சிடென்ட் ஆகணும், இன்னைக்கு பார்த்தா அண்ணன் ஸ்கேன் எடுக்க கூட்டிட்டு போகணும். என் நிலைமை யாருக்கும் புரிய மாட்டேங்குது. அத்தான் கத்துக்க, இதுவும் உன்னோட தொழில் தான் என்ன. இங்கிலீஷா பேசுன்ட்டு எந்த கட்டாயமும் இல்ல. தமிழ்லயே நீ பேசு. யாராவது அப்படி இங்கிலீஷ் பேசினா கூட எனக்கு வீடியோ கால் போடு, இல்ல போன் பண்ணி கொடு, நான் பேசுறேன் உங்கள்கிட்ட. அடியே, வீட்டுல இருந்து வாய் பேசுறதுல ரொம்ப ஈஸி. என் கூட வா பொன்னி. சமையல் இன்னைக்கு ஒரு நாள் கத்துக்க வேணாம் என்ன. உனக்கும் அம்மாக்கும் தானே சாப்பாடு. மத்தியானமே நம்ம 2 பேரும் வாங்கிட்டு வந்துடலாம், ஹோட்டல் எதுவும் சாப்பிட்டுட்டு. வா பொன்னி. அட, வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். திரும்ப திரும்ப வா வான்ட்டு. அதெல்லாம் என்னால வர முடியாது. நீ போறேன்னா போ, இல்ல பேசாட்டி இரி. நான் சமையல் கத்துக்கணும்ப்பா. யாரும் ஒண்ணும் வர தேவையில்ல, நான் பாத்துக்கிறேன். அப்படி எவனாவது வந்தா எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும். உன்கிட்ட போய் கேட்டேன் பாரு, என்ன சொல்லணும். அத்தான் இந்த ட்ரெஸ்லயே போற? இப்படி எல்லாம் போக கூடாது. நல்ல பேண்ட் ஷர்ட் போட்டு அப்படி லுக்கா கிளம்ப வேண்டாம். வா. எங்களுக்கு தெரியும் உன் கை கால் கழுவ போறேன். எங்களுக்கு எங்க எப்படி போகணும்னு தெரியும். அந்த அளவுக்கு அறிவு இல்லாம நாங்க இல்ல. நீ போய் உன் சமையல கத்துக்க. இப்ப இன்னைக்கு மத்தியானம் எப்படி சமையல் பண்ணி கிளிக்கன்னு பாக்க தானே போறேன்.